ஹாய் ஹலோ திஸ் இஸ் டாப்ஸியா 360. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த தினம் ஒரு திட்டமில் பார்க்குற திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎம் விஸ்வகர்மா யோஜனா. ஓகேவா? ஸோ அந்த பிஎம் விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடியது பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களை ஊக்குவிப்பதற்கான மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு சிறப்பு திட்டமாகும். இத்திட்டத்தின் முக்கிய விவரங்கள் கீழே தொகுத்திருக்கு, பார்க்கலாமா? ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள் அடையாளம் மற்றும் அங்கீகாரம் என்னென்னா, பயனாளிகளுக்கு பிஎம் விஸ்வகர்மா சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்கப்படும். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஐடென்டி கார்டு இந்த ஸ்கீமில் இணைகிறவங்களுக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ஒரு இதில் ஒரு சான்றிதழும் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு, கைவினை கலைஞர்களின் திறன் மேம்படுத்த 5 முதல் 7 நாட்கள் அடிப்படை பயிற்சியும் 15 நாட்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட பயிற்சியும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பிஎம் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க முன்னாடியிலேருந்தே இப்போ தச்சர்னு இருப்பாங்க, அப்புறம் இது பானை செய்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள அடுத்தடுத்து அவங்க வழியே அவங்களுடைய தாத்தா, அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அப்படின்னு பண்ணிகிட்டு இருப்பாங்களா. ஸோ வழியே அந்த இதை பார்த்திங்கன்னா விடாமல் அவங்க இன்னும் கொண்டு அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக உதவக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது தான் இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இது மூலயமா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதில் திறனை மேம்படுத்துறதுக்கு 5 முதல் 7 நாட்கள் ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உதவித்தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளோ தராங்கன்னா, பயிற்சியின் போது தினசரி 500 பார்த்திங்கன்னா உதவித்தொகை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. கருவிகள் வாங்க, அதாவது டூல் கிட் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்க பார்த்திங்கன்னா நவீன உபகரணங்கள் மற்றும் கருவிகள் வாங்க 15,000 வரை நிதியுதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, மலிவான கடன் உதவி, பிணையில்லா கடன், கொலாட்ரல் ஃப்ரீ லோன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா முதல் தவணையாக 1 லட்சம் வரை கொடுக்குறாங்க. 5% அதுக்கு வட்டி விதத்தில் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு, 18 மாதங்களில் திருப்பி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஒரு நிபந்தனையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு, 2ஆம் தவணையாக 2 லட்சம் வரை 30 மாதங்களில் திருப்பி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு, டிஜிட்டல் பரிவர்த்தனை ஊக்குவிப்பு, ஒவ்வொரு டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு இதில் கேஷ்பேக் கொடுத்து அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை பார்த்திங்கன்னா என்கரேஜ் பண்ணுற வகையிலையும் கொடுக்குறாங்க. கேஷ்பேக்ஸ் கொடுத்தும் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொலாட்ரல் ஃப்ரீ லோன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் தவணையாக 1 லட்சம் வரை 15% வட்டி விகிதத்தில் 18 மாதங்களில் திருப்பி செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையில் கொடுக்குறாங்க. 2ஆம் தவணையாக 2 லட்சம் வரை 30 மாதங்களில் திருப்ப செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அண்டு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களுக்கு கேஷ்பேக் கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட், இத்திட்டத்தின் கீழ் வரும் 18 பாரம்பரிய தொழில்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்பெண்டர், போட் மேக்கர், படகு தயாரிப்பாளர், கவசம் தயாரிப்பாளர், ஆர்மோரர், அதுக்கப்புறம் கொல்லர், பிளாக் ஸ்மித்து, பூட்டு தயாரிப்பவர், லாக் ஸ்மித்து, தட்டர், அதுக்கப்புறம் பொற்கொள்ளர் அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்ட் ஸ்மித்து, பாட்டர், குயவர், சிற்பி, கல் உடைப்பவர், ஸ்கல்ப்சரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோன் பிரேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு, செருப்பு தைப்பவர், காலனி கைவினையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா காப்லர், ஷூ ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. அதுக்கப்புறம் கொத்தனார், மேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூடை, பாய் பின்னுபவர், அப்புறம் பார்த்திங்கன்னா சூரத் தொழிலாளி. இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இது மூலிமா, இந்த ஸ்கீம் மூலிமா அவங்கள ஊக்குவிச்சு அவங்களுக்கு திறன் மேம்பாடு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு, பொம்மை மற்றும் கைவினை பொருட்கள் தயாரிப்பவர், டால் மேக்கர், சரி, டால் டாய் மேக்கர், மாலை தொடுப்பவர், கார்லண்ட் மேக்கர், அப்புறம் சால்வை தொழிலாளி, தோபி வாஷர்மேனு, தையல்காரர், டெய்லரு, மீன்பிடி வலை தயாரிப்பவர், ஃபிஷ் நெட் மேக்கர் இருப்பாங்களா அவங்க, பார்பர், முடி திருத்துபவர்னு சொல்லுவாங்களா அவங்க, அப்புறம் சுத்தியல் மற்றும் கருவி பெட்டி தயாரிப்பவர், ஹேமர் அண்டு டூல் கிட் மேக்கர். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு, தகுதி வரம்புகள், விண்ணப்பதாரர் சுய தொழில் செய்யும்
பாரம்பரிய கைவினை கலைஞராக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ஒரு பாரம்பரிய கைவினை கலைஞராக இருக்க முடியும். அப்போ தான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்கீமுக்கு உட்பட்டு செயல்படுத்த முடியும். நெக்ஸ்ட்டு குறைந்தபட்ச வயது 18 ஆண்டுகள் நிரம்பியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குடும்பத்தில் ஒரு நபர் மட்டுமே, கணவனோ அல்லது மனைவியோ யாராவது ஒரு நபர் மட்டுமே இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்திட்டத்தை விண்ணப்பிக்க முடியும் அரசு பணியில் இருப்பவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் இத்திட்டத்தில் தகுதியுள்ளவர் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த PMEGP அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் கீழே பயனடைகிறவங்களோ இல்லை PM ஸ்வநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அந்த வெண்டார்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் மூலயமா அந்த கடை வச்சு கொடுக்குறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த லோன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்கீம் மூலயமா பயன்பெறவங்களும் வந்துட்டு இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இது விண்ணப்பிக்க வந்து ஆதார் கார்டு, குடும்ப ரேஷன் அட்டை, வங்கி கணக்குகள், பேங்க் பாஸ்புக்கு, கைபேசி எண் ஆதாருடன் இணைக்கப்பட்டது இதெல்லாம் வச்சு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சேரலாம். ஓகே, தொழில் தொடர்பான விவரங்கள் விண்ணப்பிக்கும் முறை தகுதியுள்ள நபர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையங்கள் CSC காமனான சர்வீஸ் சென்டர்ஸ் மூலமாக மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ மை ஸ்கீம் தளம் அல்லது விஸ்வகர்மா போர்ட்டலில் ஆன்லைன் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த டோட்டலாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த PM விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியமாக ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்துட்டு பண்ணிட்டு வந்திருந்தாங்கன்னா அதை இன்னமும் வந்துட்டு அதை விட்டுறக்கூடாது. அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கும் அதை வந்து பாஸ் பண்ணணும். அந்த தொழிலில் வந்துட்டு யார் வந்து விருப்பப்பட்டு மேம்படுத்தி அந்த தொழிலை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருந்தாலே போதும். ஸோ அவங்க வந்து ஹஸ்பண்டோ இல்லை வந்துட்டு ஒய்ஃபோ யாராச்சும் ஒருத்தவங்க தான் இதில் வந்து இது பண்ண முடியும். அப்புறம் வந்து இந்த PMEGP அப்புறம் வந்து ஸ்வநிதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம்ஸ்லாம் பயன்பெறவங்க இதில் வந்து கலந்துக்க முடியாது. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் மூலயமா வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தினசரி 500 ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுத்து 5 to 7 days வந்துட்டு இதுக்கான திறன் பயிற்சி கொடுக்குறாங்க. 15 நாட்கள் அல்லது அதற்கும் மேற்பட்ட நாட்களும் அவங்களோட அந்த என்ன கோர்ஸ் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து. நெக்ஸ்ட் உதவித்தொகை வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை தினசரி 500. அதுக்கப்புறம் வந்து டூல் கிட் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி வந்து ரொம்ப மாடர்னான கிட்டாக இருக்கா இல்லை என்ன அதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 15,000 நிதியுதவி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ லோன் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh வரைக்கும் கொடுக்குறாங்க. 5% இன்ட்ரெஸ்ட்டில் 18 monthsக்குள்ளே திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 2 lakhs வந்து கொடுக்குறாங்க. 30 monthsல திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லோன் செட்டப்ஸ் வந்து இது மூலிமா பயன்பெற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு 18 செக்டார்ஸில் பாரம்பரிய தொழிலாக யாரெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களோ அதில் வந்து இன்னும் அவங்களோட திறனை மேம்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு ஸ்கீமை யூஸ் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த பேசிக்கான அந்த ஆதார் கார்டு, அப்புறம் வந்து பேங்க் பாஸ்புக், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரேஷன் கார்டு இதை மாதிரி எதை வச்சுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். காமனான பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டர்ஸில் அப்ளை பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மை ஸ்கீம் அந்த தளம் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து விஸ்வகர்மா போர்ட்டல் மூலியமாகவும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு PM விஸ்வகர்மா ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தேங்க்யூ.